Start the recording. Okay, let's go. Eric, we'll pray and start. Father, we thank you for this evening. We மீண்டும் இந்த நாள் content writing பத்தி கத்துக்கிறதுக்கு வர எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே இதற்காக ஸ்தோத்திரம். I commit everyone into the hands. They pray for God's grace and favor upon us. நல்ல ஞானத்தை தாரும், கிராஸ்ப் பண்றதுக்கு கிருபை தாரும். எல்லாருக்கும் நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, ஓகே, ஓவர் டு ஷைனி. I'll just give an introduction. You share the screen. இன்னைக்கு யூசர் பர்சனா அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு கான்செப்ட் தான். பட் அதை எப்படி டீட்டெயிலா பண்றது அப்படிங்கிறது தான். கைண்ட் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் நான் எப்பவுமே சொல்வேன். நீங்க ப்ராடக்டா சர்வீஸான்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்ல சொன்னேன் இல்லையா, ஹூஸ் யர் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த டார்கெட் ஆடியன்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா டிஃபைன் பண்ணி, டிஃபைன் பண்றதுன்னு என்ன மீன் பண்றேன்னா, நீங்க வந்து ஒரு உருவம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிஸ்டர் ஆலன் சூசைட் டாபிக் சொன்னீங்க, தாரணி வந்து டேட்டா பத்தி சொன்னீங்க. when you want to write, உங்க மைண்ட்ல வந்து you should write to a person. ஸோ யாரோ இதெல்லாம் வந்து நான் இப்ப சொல்றதுலாம் வந்து ஜென்ரலா உள்ள மிஸ்டேக்ஸ். இப்போ மெசேஜ் கொடுக்கும்போது கூட பாத்தீங்கன்னா, சர்ச்ல வயசானவங்க இருக்காங்க, மிட் ஏஜ்ல உள்ளவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, மேரிட் இருக்காங்க, அன்மேரிட் இருக்காங்க, ஜென்ஸ் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க. ஸோ அதனால இந்த சண்டே சர்வீஸ்ல வந்து மெசேஜ் கொடுக்கறது வந்து ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு இது. ஏன்னா யாருக்கு பேசுறது, அதுலதான் சில நேரம் எல்லாருக்கும் பேசணும்னு சொல்லிட்டு இங்க எங்க அப்படியே சுத்திட்டு வரும். அதுல என்ன ப்ராப்ளம்னா, எல்லாருக்கும் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் கிடைச்ச மாதிரி, ஒரு கேக்க பங்கு போட்டு கொஞ்சோண்டு கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனா யாருக்கும் திருப்தியா சாப்பிட்ட மாதிரி இருக்காது. சில ஏதோ ஒரு டாபிக், 2 டாபிக். ஸோ அதுக்கு பதிலா ஒரு விமென்ஸ் மீட்டிங் அப்படின்னு கூப்பிட்டு அதுல ஸ்பெசிபிக்கா மேரிட் விமெனுக்குன்னு பேசும்போது உள்ள எஃபெக்டிவ்னஸ் வந்து சண்டே சர்வீஸ்ல இருக்காது. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து டிஃபைன்டு கிடையாது. அன்னைக்குள்ள மெசேஜ் வந்து இட் இஸ் நாட் டிஃபைன் டு அ பர்டிகுலர் ஆடியன்ஸ். அப்ப எல்லாருக்கும் ஏதோ சும்மா கொடுத்த மாதிரி, அந்த வந்தோமா கால் நினைச்சோமா கை நினைச்சோமான்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா ஸ்பெசிபிக்கா யூத் ரிட்ரீட், டிசைபிள்ஷிப் கேம்ப் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் மோர் ஃபோக்கஸ்ட் இல்லையா. அதே கான்செப்ட் தான் கான்டென்ட்ல. ஈவன் தோ we may be tempted to write for everyone, we are not supposed to write like that. When we write, we should be very clear to whom we are writing. யாரு இந்த ஆள், நீங்க you should treat this as writing a personal letter, personal article to somebody. அப்ப யாரு அவங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இப்பவுமே டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். You can have multiple personas, but when you write an article, இது யாருக்கு அப்படிங்கறத தெளிவா இருந்தாதான் அந்த ஆர்டிகிளோடைய ஃப்ளோ, the words that we use, அதோட சைஸ், அதுல என்னென்ன கண்டென்ட் யூஸ் பண்றோம், பிக்சர்ஸ் யூஸ் பண்றோமா, வீடியோஸ் யூஸ் பண்றோமா, ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோமா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்றோமா, ஆல் தோஸ் திங்ஸ் மேட்டர்ஸ். அது எல்லாத்தையும் டிசைட் பண்றது வந்து the user persona. ஓகே, ஸோ யூசர் பர்சனா எப்படி டிஃபைன் பண்றது அப்படிங்கிறது நமக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு தான் we have a template. இந்த டெம்ப்ளேட் வந்து இட்ஸ் நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணி, ஸ்டடி பண்ணி, அனலைஸ் பண்ணி நமக்குன்னு ரெஃபைன் பண்ண ஒரு டெம்ப்ளேட். ஸோ அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது யூ வில் சி. அப்புறம் நீங்க அதே ஃபாலோ பண்ணி யூ நீட் டு கிரியேட் அ பர்சன். ஓகே, அதனாலதான் அங்க பாத்தீங்கன்னா நேம்ல இருந்து ஏஜ், அவங்க என்ன அப்படின்லாம் இருக்கும், வாட் இஸ் தேர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னா, இட்ஸ் டிபிக்கலி கிரியேட்டிங் a profile pic in your mind. You should even give a name to that person. Though it is virtual, still there has to be a name. So உங்க மைண்ட்ல okay, big data எழுதுறேன் அப்படின்னா, probably you will have somebody by name Karthik in your mind based on your user persona template. So you will be writing to Karthik. You are not writing to the world, you are writing to Karthik. அந்த மாதிரி இதுல, right? So we'll move into that. Shiny can continue.
எல்லாம் தமிழ் தெரிஞ்சவங்க தான், அதனால you can use both Tamil and English. மியூட்ல இருக்கு. வால்யூம் கீழ இருக்கு. அன்மியூட். அன்மியூட் ஆல். ஆகலையா? இப்பதான் கேக்குது. ரைட். ஸோ நேற்று வரைக்கும் நம்ம வந்து கீவேர்ட் ரிசர்ச் பார்த்தோம். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் till now like we heard user persona. Okay, that's we can say it's a customer avatar. ரெண்டுமே சேம் தான். யூசர் பர்சனா கஸ்டமர் அவதார் அப்படின்றது ரெண்டுமே சேம். ஸோ ஆல்ரெடி எல்லாருமே வந்து நிஷ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த நிஷ்ல தான் போறோம் அப்படின்றது எல்லாருமே வந்து டிசைட் பண்ணிட்டோம். பட் அந்த நிஷ்ஷுக்குள்ள ஹூ இஸ் அவர் டார்கெட் ஆடியன்ஸ், அதான் வந்து ஹூ இஸ் யுவர் ஹூ. ஓகே, நிஷ்ன்றது வந்து இட்ஸ் அ வெரி ப்ராட் திங். அதுக்குள்ள உங்களோட ஸ்பெசிபிக் பீப்புள் யாரு அப்படின்றது தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ நம்ம சொல்லலாம், நான் வந்து எல்லாரையும் அந்த நிஷ்ல இருக்கிற எல்லாரையும் கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்ட்டு. பட் அப்படி வந்து நம்ம ஆர்டிக்கிள் எழுதுனா வந்து அது எல்லாருக்கும் ரீச் ஆகாது. அதனாலதான் வந்து ஸ்லோகன் வந்து if everybody is your audience, then nobody is your audience. ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா பீப்புளை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். இப்போ ஆலன் சிஸ்டர் சொன்னது மாதிரி சூசைட் கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த ஏஜ் யங்ஸ்டர்ஸ் ஏஜ் குரூப் அந்த 18ல இந்த 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறதுல இருந்து அந்த ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளாடி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கலாம். அதுல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல கேர்ள்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா 12th முடிச்சுட்டு நிறைய பிள்ளைகள் மார்க் லெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சூசைட் பண்ணிக்குது. ஸோ அத மாதிரி வந்து ஸ்பெசிபிக் பீப்புளை வந்து நம்ம சூசைட்னாலும் அது வந்து ஒரு ப்ராட் ஏரியா தான். அந்த சூசைட் இதுக்குள்ளாடி ஸ்பெசிபிக் பீப்புளை கான்சென்ட்ரேட் பண்றது. அதே மாதிரி இப்போ வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல வந்து பிக் டேட்டா அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ வாஸ்ட் ஏரியா. ஸோ அந்த பிக் டேட்டாக்குள்ள நீங்க யாரை கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் அந்த டேட்டா அனாலிசிஸை எடுக்கிற போது அந்த ஹார்ட் அட்டாக் அதுலேயும் வந்து இந்த குரூப் ஆஃப் ஏஜ் பீப்புளுக்கு ஏன் வந்து ஜாஸ்தியா ஹார்ட் அட்டாக் வருது, அந்த டேட்டாவோட அனாலிசிஸ். அது மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எடுத்து அவங்களுக்கு ஆர்டிக்கிள் எழுதணும். இப்போ வந்து ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு எடுக்கும்போது கார்ட்டூன் ஸ்டோரிஸ் ரீட் பண்றவங்க யாரெல்லாம், அவங்க அந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ அப்படி எடுக்கிறவங்க தான் வந்து டார்கெட், நம்மளோட ஸ்பெசிபிக் டார்கெட் ஆடியன்ஸ். அவங்களோட யூசர் பர்சனா வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ யூசர் பர்சனா அப்படின்னு சொல்லும்போது டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அதுல வந்து அந்த ஷீட்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கோல், அந்த பர்டிகுலர் பீப்புளோட கோல், அவங்களோட நீட் என்ன, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, ஸ்கில்ஸ் என்ன, எம்ப்ளாய்மெண்ட் என்ன, பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ், பெயின்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நான் இதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நார்மலா யூசர் பர்சனா வந்து ஒரு 3 to 8 பீப்புளோட வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். அவங்களோட பர்சனல் டேட்டா, ப்ரொஃபஷனல் டேட்டா எல்லாத்தையுமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஷீட்ல, இந்த டெம்ப்ளேட்ல நாங்க வந்து ஒரு 5 பீப்புளுக்கு கலெக்ட் பண்ண கொடுத்துருக்கோம். மேபி நீங்க நினைக்கலாம், இந்த 5 பீப்புளோட கலெக்ட் பண்றதுனால நான் எப்படி thousands ஆஃப் பீப்புளை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அந்த டெம்ப்ளேட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஓகே, இதுல வந்து நான் அந்த லாஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட்ல போறேன். ஸோ பர்சனல் டேட்டா, ப்ரொஃபஷனல் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கோம், சரியா? ஸோ இதுல வந்து அதர் டேட்டால வந்து அவங்களோட ரியல் ஹோப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் என்ன, அந்த ரியலா இருக்கிற அந்த ட்ரீமை ரீச் பண்றதுக்கு என்ன பெயின் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, என்ன ஃபெயிலியர் அவங்க அதுல ஃபேஸ் பண்றாங்க, என்ன ஃபியர்ஸ் அவங்க அதுல டேக் ஓவர் பண்றாங்க அப்படின்றது. ஸோ இதுல வந்து அவங்களோட ப்ராப்ளம் நமக்கு ஃபைண்ட் அவுட் ஆகுது. நம்மளோட ஆர்டிக்கிளே எப்படி இருக்கணும், அதாவது சொல்யூஷன் ஃபைண்டரா இருக்கணும். நம்ம ஆர்டிக்கிளை படிக்கும்போது ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்
ஃபைன் பண்றது மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இதுல வந்து நம்ம 5 பீப்புளோட தான் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஒரு 5 பீப்புளை நீங்க அதுல ஒரு பீப்புளோட ப்ராப்ளம், அவங்களோட பெயின், அவங்களோட ஃபியர், அவங்களோட அன்சர்டனிட்டிஸ் எல்லாமே வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை ரீச் பண்ணும். ஒரே ப்ராப்ளம் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இருக்கும். நீங்க இப்போ ஒரு பர்சனோட தான் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல ஆர்டிக்கிள் எழுதும் போது யூ கேன் ரீச் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஓகே, த சேம் ப்ராப்ளம் அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இருக்கும், ரைட்டா? ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு 5 பீப்புளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம் என்ன, அதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும். நம்மளோட ஆர்டிக்கிளே வந்து இட் வில் பி அ சொல்யூஷன். சரியா? ஸோ அந்த சொல்யூஷன் கொடுக்கறது வந்து இட் ஷுட் பி அ கரெக்ட் சொல்யூஷன். இஃப் யூ கிவ் த கரெக்ட் சொல்யூஷன் ஒன்லி, நம்மளோட பேஜை திரும்ப நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள அவங்க திரும்ப வருவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் கிட்ட நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லணும், எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவார். ஸோ அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஹி வில் கிவ் எ சொல்யூஷன் அண்ட் ஹி வில் கிவ் எ மெடிசின். அதுதான் ஒரு சொல்யூஷன். அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த டாக்டரை தான் தேடி போவோம், வேற டாக்டர்கிட்ட புதுசா போகவே மாட்டோம். இந்த டாக்டர் தான் எனக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை தான் போய் பார்ப்போம். அது போல பீப்புள் அந்த நீங்க கரெக்ட் கொடுக்குற சொல்யூஷன் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்க பேஜுக்கு திரும்ப வருவாங்க. இந்த சொல்யூஷன் எனக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ள கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வருவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த யூசர் பர்சனா வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஒரு 5 பீப்புளோட யூசர் பர்சனா வந்து இதுல கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெய்ம் எழுதிக்கோங்க உங்களுக்கு உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து பர்சனல் டேட்டால வந்து அவங்களோட ஏஜ், ஜெண்டர், லொகேஷன், அவங்களோட டிகிரி, தென் சிங்கிளா மேரீடா, தென் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது நிறைய பேர் வெப்சைட் வச்சிருப்பாங்க, அவங்களோட இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து அவங்க சொல்றதையும் தவிர அவங்க இன்ஃபர்மேஷன் வேற எங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ வெப்சைட் இருந்துச்சுன்னா வெப்சைட், இல்லைன்னா ஓகே. தென் அவங்க வேற என்னென்ன சேனல்ஸ்ல கம்யூனிகேட்டடா இருக்காங்க, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், லிங்க்டின், அது மாதிரி. தென் த நெக்ஸ்ட் இஸ் த ப்ரிஃபர்டு கம்யூனிகேஷன். நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்களோட ப்ரிஃபர்ட் கம்யூனிகேஷன் என்ன, வெதர் இட்ஸ் இமெயில் ஆர் வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் லைக் தட். ஸோ திஸ் இஸ் அபவுட் த பர்சனல், அவங்களோட அந்த யூசர் நம்ம டார்கெட் ஆடியன்ஸோட பர்சனல் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் டேட்டா. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் டேட்டால வந்து 2 கேட்டகரி இருக்கலாம். அவங்க ஒர்க் பண்ணலாம், இல்லை அவங்க வந்து பிஸ்னஸ் வச்சுக்கலாம். ரெண்டுமே வந்து இந்த ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் எழுதணும். ஸோ ஹியர் ஜாப் டைட்டில், இங்கே வந்து எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ இன்கம் லெவல் என்ன, பெர் இயர்க்கு இன்கம் லெவல் என்ன, அவங்க வந்து இஃப் தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் இண்டஸ்ட்ரி, பிஸ்னஸ் பண்ணலை, ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஆர்கனைசேஷனோட சைஸ் என்ன, எவ்வளோ எம்ப்ளாயீஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, ஹவ் இஸ் தேர் ஜாப் மெஷர்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒர்க் பண்ணும்போது அந்த ஜாப் கண்டிப்பாக வந்து அசஸ் பண்ணுவாங்க. எப்படி அசஸ் பண்ணுறாங்க, இப்போ ஒரு கம்பெனியில் அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு அசஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நார்மலாக இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் ஃபார் எ பர்டிகுலர் சைட், அது மூலமாக வந்து அது வந்து மெஷர் ஆகும். அதாவது நம்ம யூஸ்வலா சொல்லுவோம்ல கேபிஐ, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர், அதுதான் வந்து ஹவ் இஸ் தேர் ஜாப் மெஷர்ட். நெக்ஸ்ட் வந்து ஹூ டு தே ரிப்போர்ட் டு, இஃப் தே ஆர் ஒர்க்கிங் இன் எ கம்பெனி, யாருக்கு வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். இங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஸோ ஹி இஸ் ரிப்போர்ட்டிங் டு டீம் லீடர். தென் ஏதாவது ஸ்பெஷல் டூல் அவங்க யூஸ் பண்றாங்களா, சப்போஸ் இஃப் தே ஆர் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் எஸ்இஓ, நமக்கு தெரியும் இப்போ வந்து கீவேர்ட் ரிசர்ச்சுக்கு இவ்வளவு டூல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ என்ன டூல்ஸ் அவங்க ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றாங்க, தென் என்ன விச் சோஷியல் நெட்வொர்க்கோட அவங்க வந்து கனெக்டடா இருக்காங்க, வாட் சோஷியல் நெட்வொர்க் டு தே பிலாங் டு ப்ரொஃபஷனலி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதர் டேட்டா, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம். ஸோ அவங்களோட ஹோப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் என்ன. ஸோ இங்க பார்க்கும்போது ஆக்சுவலா வந்து இந்த எக்ஸாம்பிள்ல ஹிஸ் ட்ரீம் இஸ் ஷுட் பி த கண்டென்ட் ரைட்டர், பட் சாஃப்ட்வேர் டெவலப்பரா ஹீஸ் ஒர்க்கிங். இதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ஸ்ல எல்லாம் ரொம்ப கிளியரா படித்தோம். அதாவது லைஃப் பர்பஸ்ல ரியலா என்னோட ட்ரீம் என்ன, நான் என்ன ஆகணும்னு நினைச்சேன், பட் என்னோட
several barriersனால uncertaintiesனால I am in this position now. என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன்னால இல்ல ஃபினான்ஷியல் இதனால ஏதோ சம்திங் இதனால நான் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கிறேன். பட் என்னோட ரியல் எய்ம் வந்து இங்க வந்து கண்டென்ட் ரைட்டர். ஓகே, ஸோ இப்போ கண்டென்ட் ரைட்டர் ஆகிறதுக்கு வாட் ஆர் த பெயின்ஸ் அண்ட் வாட் ஆர் த ஃபியர்ஸ் ஹீ இஸ் ஃபேஸிங். ஓகே, கரெக்டா டிசிஷன் எடுக்காதனால இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 டைம்ஸ் அதை ட்ரை பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆனதுனால அந்த ஒரு ஃபியர்னால he is not taking up the content writer. Okay, so what are the pains, what are the failures, and the dream achieve பண்றதுக்கு என்ன பெயின் என்ன ஃபெயிலியர் வந்து he is facing. Okay, then அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியாம என்ன பேரியர்ஸ் என்ன அன்சர்டனிட்டிஸ் அவங்க லைஃப்ல இருக்கு. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம யூசர் பர்சனால கலெக்ட் பண்ற டீடைல். ஓகே, ஸோ இதுல தான் வந்து we are getting the problem. ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்டு அவங்கள்ட்ட பேசும்போது தான் அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு தெரியும். ஸோ நல்லா அப்படி பேசுறவங்களை நீங்க யூசர் பர்சனாவா எடுத்துக்கோங்க. ஸோ யூ வில் கெட் அ ப்ராப்ளம், தென் யூ கேன் ஃபைண்ட் த சொல்யூஷன் ஃபார் தட், தென் யூ கேன் ரைட் த ஆர்டிக்கிள். ஓகே, ஸோ இதுல வந்து ஸோ இது வந்து 4 columns இருக்கு. நேம் யுவர் பர்சன், பர்சனல் டேட்டா, ப்ரொஃபஷனல் டேட்டா, தென் அதர் டேட்டா. இந்த 5 பர்சனா நீங்க வந்து ஃபில் பண்ணணும். ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் இது ஃபில் ஆயிருக்கு, அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு ரிமைனிங் வந்து இதுல ஏதாவது டவுட்? It's okay, we'll move on to the next thing. It's okay, give me a response, then we'll go to next. Okay, right, so right, next we are going to see the content framework. So the content framework, அதாவது நம்ம எப்படி கண்டென்ட் எழுத போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் ஜெனரலா உள்ள கண்டென்ட்ல உள்ள ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் ஃப்ரேம்வொர்க் பார்க்கலாம். இந்த கண்டென்ட் ஃப்ரேம்வொர்க் there are 6 frameworks available. First we are going to see the general structure. So general structure in the content framework we will call it as IDA rule. Okay, attention, interest, desire and action. That's the IDA rule. So in the attention அப்படின்னு சொல்லும்போது இதுல வந்து நம்ம ஆர்டிக்கிளை படிக்கும்போது we have to give some attention, அதாவது some attraction அங்க இருக்கணும். அந்த அட்ராக்ஷன் இருக்கும்போது தான் அவங்க வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆர்டிக்கிளை ரீட் பண்ணுவாங்க. போர் அடிக்கிறது மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னா they will not read the article. Next time வந்து நம்ம சைட்டுக்குள்ள வரவே மாட்டாங்க. So it should be attractive. அதே மாதிரி சம் பிக்சர்ஸ் வந்து போடும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஒரு பிக்சர் வந்து ஒரு 1000 வேர்ட்ஸுக்கு ஈக்குவல். அந்த பிக்சரை பார்க்கும்போதே அட்ராக்ட் ஆகி they will read content. Then the next வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபோக்கஸ் பண்றோம். இதுக்காக தான் we are creating the user persona. ஓகே, focus the readers needs and problems. அவங்களோட ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணி we are writing the article. ஓகே, ஸோ அதை வந்து அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் எனக்கும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு they will start reading the article. Okay, so that's creating the interest for them. Then desire எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா some testimonials, some stories மூலமா ஒரு desire கிரியேட் பண்ணுவோம். ஆக்சுவலா if any product we are giving in that article, அவங்கள வந்து அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நம்ம ஒரு டிசைர் கிரியேட் பண்ணணும். அப்படியே நம்ம டிசைர் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா they will go for the call to action and they will buy the product. இப்போ நார்மலா நம்ம வந்து ஒரு ஷாப்புக்கு போறோம், ஷாப்பிங் போகும்போது ஒரு பியூட்டி க்ரீம் ஷாப் அப்படி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு பியூட்டி க்ரீமை கையில எடுத்தோம் அப்படின்னு சொன்னா
நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த ஷாப்ல உள்ள ஷாப்கீப்பர் வில் கம் அண்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் தட் ப்ராடக்ட். இதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோ ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸ் எப்படி பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் அந்த க்ரீமை யூஸ் பண்ணீங்கன்னா போயிடும். அப்புறம் இது வந்து ரொம்ப ஆர்கானிக் ப்ராடக்ட், இப்போ எல்லாமே ஆர்கானிக்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்கானிக் ப்ராடக்ட், ஸோ உங்களுக்கு வந்து எந்த அலர்ஜியும் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு அவங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியும், அதுக்கு ஏத்தாப்புல பேசுவாங்க. அதுல நம்ம வந்து ஒரு கொஸ்டின் அப்படின்னு கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நிறைய சொல்லுவாங்க, அந்த ப்ராடக்டை பத்தி ரொம்ப சொல்லுவாங்க. ஸோ அத மாதிரி அதுல வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகி என்ன பண்ணுவோம், அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வாங்கிடுவோம். ஸோ வி ஆர் கிரியேட்டிங் த டிசையர் ஃபார் தம். தென் அப்புறம் வந்து அதை வாங்குறது, கால் டு ஆக்ஷன். ஓகே, த ஆக்ஷன் ரீடர்ஸ் டு டேக். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்டிக்கிளுக்கு இருக்கிற ஓவரால் ஸ்ட்ரக்சர். அவங்க நம்ம ஆர்டிக்கிளை பார்த்து அட்ராக்ட் ஆகணும், அப்புறம் வந்து அவங்க ரீட் பண்றது மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்லி அதோட சொல்யூஷன் சொல்றது மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு டிசைர் கிரியேட் பண்றது மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து இப்போ ப்ராடக்ட் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதை வாங்குறது மாதிரி we have to tempt them. ஓகே, இதுதான் வந்து ஐடா ரூல். ஓகே, ஸோ இப்போ ஆலன் சிஸ்டர் சொன்னது மாதிரி அந்த சூசைட்ல யங்ஸ்டர்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் வந்து அழகா எழுதலாம். இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால தே ஆர் கோயிங் ஃபார் த சூசைட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு பீப்புள் வந்து சின்ன யங்ஸ்டர்ஸ் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து நம்ம அந்த ப்ராப்ளம் அதுக்கு வந்து நீங்க என்ன சொல்யூஷன் அப்படின்னு அழகா கொடுத்துட்டு அந்த ஆர்டிக்கிள் வந்து ரொம்ப அழகாயிடும். அதாவது நம்ம ஃபைன் டியூன் பண்ணும்போது இட் வில் கம் இன்டு எ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். இட்ஸ் அ நார்மல் ஸ்ட்ரக்சர். நவ் வில் மூவ் ஆன் டு த content framework. Okay, so inga vandu there are 6 steps are there. Content framework, headlines, introduction, what, why, how and conclusion. I'll tell each and everything in detail. Before that I'll show the article. Okay, இப்போ இந்த ஆர்டிக்கிள் பாருங்க. see here, has your data got corrupted, step by step guide to find it. அதாவது இப்போ லாட் ஆஃப் அட்டாக்ஸ், நிறைய அட்டாக்ஸ் வருது, அதனால நமக்கு செக்யூர்டா நம்ம டேட்டா பாதுகாக்கப்படுறது இல்லை. ஸோ என்னென்ன ஏன் வந்து உங்களோட டேட்டா கரப்ட் ஆகிருக்குது, ஸோ கரப்ட் ஆகுறதுனால என்னங்க சொல்யூஷன். ஓகே, ஸோ இதுல என்ன அப்படின்னு சொன்னா இப்போ டேட்டா கரப்ஷன்ன்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறோம், கொஞ்சம் ஷாக் கொடுக்குறோம். அதை ஃபர்ஸ்ட்லயே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுத்து ஒரு ஷாக். அதாவது 2018 வந்து $8 பில்லியன் டேட்டா கரப்ட் ஆயிருக்கு, 2019 $11.5 பில்லியன் கரப்ட் ஆயிருக்கு, 2020 $20. நம்ம என்ன சொல்றோம், எப்படி அவங்கள ஒரு ஷாக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இட்ஸ் a real thing only. 2021 it will go into double, $40 பில்லியன் டேட்டா கரப்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் கொடுக்குறோம். அந்த ஷாக் கொடுத்தோன்னே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தோன்னா தே வில் ஸ்டார்ட் ரீடிங். அப்போ என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஸோ உங்களோட டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன ரெமெடியல் மெஷர். ஓகே, என்ன ரெமெடியல் மெஷர். ஸோ உங்க ப்ராப்ளம் என்ன, டேட்டா கரப்ஷன் இஸ் த ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ வாட் இஸ் அ ரெமெடியல் மெஷர் ஃபார் தட். அதுக்காக இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட சிஸ்டத்துல இருக்கிற டேட்டா எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்போ வந்து நான் அங்க ஒரு டூல் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நான் ஏன் அந்த டூல்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லணும். ஓகே,
லாட் ஆஃப் டூல்ஸ் ஆர் தேர். டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. ஸோ லாட் ஆஃப் டூல்ஸ் ஆர் தேர். அதுல வந்து இந்த டூலை நான் ஏன் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க சொல்றேன். ஒய் ஹேஷ் கால்குலேட்டர் டூல் எல்லாம் யூஸ் பண்றேன் அப்படின்னு. ஸோ ஒய் அப்படின்னு வரும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா மற்ற டூல்ஸோட கம்பேர் பண்றோம். ஓகே, மற்ற டூல்ஸோட அதான் இந்த கம்பேரிசன் கொடுத்துட்டு நான் என்ன சொல்றேன், அதனாலதான் இந்த ஃபீச்சர்ஸ் அங்க ஃபெயிலியரா இருக்கிறதுனால ஐ ஆம் கோயிங் டு திஸ் டூல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டேன். அதுல இந்த ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கு என்ன ரெமடியல் மெஷர்னு சொல்ல போறேன். ரெமடியல் மெஷர் வந்து ஒரு டூலை யூஸ் பண்ண போறேன். இங்க வந்து என்னோட சொல்யூஷன் ஒரு டூல். ஸோ இந்த சொல்யூஷன் ஏன் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றேன். மற்ற சொல்யூஷன்ஸோட ஏன் இந்த சொல்யூஷன் பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து அந்த சொல்யூஷனை நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இங்க வந்து என்னோட டூலை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் மாதிரி இங்க சொல்லியிருக்கு. ஓகே, தென் ஃபைனலி வில் கம் டு த கன்க்ளூஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த டூல் நான் சொல்லியிருக்கேன் இதான் பெஸ்ட் டூல் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடும் சொல்லிட்டேன். எப்படி அதை ஒர்க் பண்ணணும் அப்படின்ற கைடும் கொடுத்துட்டேன். இது வந்து இப்போ வந்து ஆக்சுவலி ஓப்பன் சோர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு இதுல லிங்கை கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை வந்து யூ கேன் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லி அவங்கள வந்து அந்த ஆர்டிக்கிளை ரீட் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கு. இந்த இப்படி இருக்கிறதுனால அதோட சொல்யூஷனை நீங்க படிங்க. ஸோ சொல்யூஷனை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தென் யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் டேட்டா. ஓகே, இது வந்து one type of article. Okay, now we'll go to the slide. Before that, now you see this article, 7 ways to restore oxygen level, how I improved it. சரியா? இப்போ இந்த ஆர்டிக்கிள்ல பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்ல தேர் இஸ் a ஸ்டோரி. ஓகே, பட் இட்ஸ் a ரியல் ஸ்டோரி. ரைட்டா? டென்டிஸ்ட் போகும்போது ஆக்சிஜன் லெவல் செக் பண்றாங்க. அங்க செக் பண்ணும்போது ஆக்சிஜன் இஸ் லோ. ஸோ வந்து ஷாக் ஆகுது. தென் ஹியர் த ப்ராப்ளம் இஸ் ஆக்சிஜன் லெவல் இஸ் லோ. ஓகே, அதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல அந்த ஸ்டோரி சொல்லிட்டு சொல்றோம். இட்ஸ் a ரியல் ஸ்டோரி. சப்போஸ் ரியல் ஸ்டோரி எழுத முடியல அப்படின்னு சொன்னா அசம்ஷன் ஸ்டோரிஸ் எழுதிக்கலாம். ஓகே, பட் வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும். இங்க வந்து கடைசியில என்ன ஆகுது, ப்ராப்ளம் வந்து ஆக்சிஜன் லெவல் இஸ் லோ. ஸோ ஆக்சிஜன் லெவல் லோ ஆகும்போது அதோட ரெமெடியல் மெஷர்ஸ் என்ன, வாட் ஆர் த ரெமெடியல் மெஷர்ஸ் ஹேவ் டு டேக். ஓகே, இந்த ரெமெடியல் மெஷர்ஸ்ல ஒவ்வொரு சொல்யூஷன்ஸா இங்க சொல்றோம். ஸோ சொல்யூஷன் சொல்லும் போது இதுல வந்து என்னோட இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் பெஸ்டா இருக்கு அப்படின்னு எப்படி அதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த சொல்யூஷன் எல்லாம் நான் ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு பெஸ்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு இது வந்து என்ன செய்யும், பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கிள் எழுதியிருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து அந்த சொல்யூஷன் நான் அப்ளை பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க என்ன, இப்போ ஆக்சிஜன் லெவல் லோவா இருக்கிறவங்க இந்த ஆர்டிக்கிளை படிக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு, நார்மலா நான் வந்து டாக்டர்கிட்ட போகாமலே எப்படி என்னோட ஆக்சிஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்றதுன்னு நான் இப்படி கத்துக்கிட்டேன். ஸோ இதுல வந்து இந்த ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணும்போது இது எனக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு they will click the call to action buy now and they will buy the product. Okay, so remedial measure, finally conclusion. Okay, so இதுல வந்து நம்ம இப்ப ரெண்டு டைப் ஆஃப் ஆர்டிகிள் பார்த்திருக்கிறோம். ரெண்டுமே சொல்யூஷன் தான், ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்றோம், ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு சொல்யூஷன் கொடுக்குறோம். பட் அங்க வந்து இன்ட்ரடக்ஷன்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதியிருக்கிறோம், இங்க இன்ட்ரடக்ஷன்ல வந்து ஸ்டோரி எழுதியிருக்கிறோம். ஓகே, so either have to write a story or the statistics, right? Now we'll move on to the slide. Okay, so this I'll tell you in the remaining slides. Okay, so headline we will see in the next slide clearly because it's a very important one, headline. Then introduction part also we'll see clearly, and what is the problem,
and why this solution is the best solution, and how how means how you have to execute this. The solution நீங்க எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அங்க கொடுத்திருந்தோம். அதே மாதிரி எப்படி இந்த சொல்யூஷனை நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். Then finally we'll go for the conclusion. Okay, so அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. Well got. Okay, so now headlines. So the headline வந்து it's a very important thing. நமக்கு ஒரு keyword research எப்படி இம்பார்ட்டன்ட்டோ அத மாதிரி வந்து ஹெட்லைன் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளே அதான் பண்றோம். என்ன பண்றோம், சம் கீவேர்ட்ஸ் போட்டு கூகுள்ல சர்ச் பண்றோம். கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு என்ன பண்றோம், அது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுது, ரேங்கிங் ஃபேக்டர்ல லிஸ்ட் அவுட் பண்ணுது. பட் நம்ம வந்து அதை ஹெட்லைன்ஸை படிக்கிறோம். அந்த ஹெட்லைன் நமக்கு கேட்சியா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கிளிக் பண்ணி உள்ள போய் படிக்கிறோம். ஓகே, ஹெட்லைன் கேட்சியா இல்லைன்னா நம்ம போறது இல்லை. நமக்கு அது கொஞ்சம் போர் அடிக்கிற ஹெட்லைனா இருந்தா நம்ம உள்ள போறதே இல்லை. இல்ல அந்த கீழே இருக்கிற ரெண்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷனை பார்ப்போம். மெயினா வந்து ஹெட்லைன்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் கேன் மேக் ஆர் பிரேக் யுவர் கண்டென்ட். ஓகே, அது உங்க கண்டென்ட்டை வந்து மேக் பண்ணவும் முடியும், பிரேக் பண்ண முடியும். தென் we have to include the primary keyword in the headline. Okay, it's better to include in the front part of the headline. Okay, it's better to include in the front part of the headline. So the headline is the first point of interaction. It improves the shareability. Okay, the headline nalla pidichitale share udane share பண்ணுவாங்க சிலர். Okay, then aim for 20 headlines. இத பார்த்தோம் அப்படியே ஷாக் ஆயிராதுங்க. ஒரு ஆர்டிக்கிளே எழுதுறது கஷ்டம், அது எப்படி 20 ஹெட்லைன் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நார்மலா 25 ஹெட்லைன்ஸ் எழுத சொல்லுவாங்க. பட் 20 ஹெட்லைன்ஸ் எழுதணும். ஆக்சுவலி ஹெட்லைன் ஜெனரேட்டர்ஸே இருக்கு. ஹெட்லைன் ஜெனரேட்டர்ஸ்ல கூட நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். பட் ஹெட்லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்ல வந்து எழுதும் போது 20 ஹெட்லைன்ஸா அப்படின்றது மாதிரி இருக்கும். அப்படி போக போக எழுதும் போது நம்ம ஹெட்லைன்ஸ் நல்லா ஃபாஸ்டா எழுத ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஜெனரேட் பண்ணாமலே நம்மளே வந்து ஃபாஸ்டா எழுத ஆரம்பிச்சிருவோம். அது வந்து போக போக வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் பயப்படவே வேண்டாம், ஜெனரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 20 ஹெட்லைன்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு ரஃபா எழுதுறது பெட்டர். ஓகே, தென் ஹியர் யூ கேன் யூஸ் த ஹெட்லைன் ஜெனரேட்டர்ஸ். ஐ ஷோ யூ த SEO ப்ரெஷர். தென் த ஹியர் டெம்ப்ளேட் கொடுத்துருக்குறோம், ஹெட்லைனுக்கு டெம்ப்ளேட் கொடுத்துருக்குறோம். தென் ஒரு ஹெட்லைன்ல வந்து மேக்ஸிமம் 60 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். அதை வந்து நம்ம வந்து ஸ்டிக் ஆன் பண்ணிக்கணும் ஹெட்லைனுக்குள்ள. ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன். அதாவது நம்ம பார்த்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த டைட்டில பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சில வந்து இந்த ரைட்ல கட் ஆகி இருக்கும். ஓகே, அந்த ரைட்ல கட் ஆகி இருக்கிறது எதனால அப்படின்னு சொன்னா அந்த மோர் தேன் 60 கேரக்டர்ஸுக்கு போறதுனால. ஓகே, ஸோ இப்போ நீங்க ஹெட்லைன் ஜெனரேட்டர்ஸ்ல ஜென்ரேட் பண்ணும்போது நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது அது வந்து நிறைய கேரக்டர்ஸோட ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதை நீங்க வந்து ரிஃபைன் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணிட்டு அப்புறமா ரிஃபைன் பண்ணி நீங்க 60 கேரக்டர்ஸ்க்குள்ள கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ 60 கேரக்டர்ஸ்ல ஸ்டிக் ஆன் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நம்ம ஹெட்லைன்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு we can use the tool called co-schedule headline analyzer. Okay, அது வந்து லாஸ்ட் டைம் போட்டோம், இப்போ வந்து திரும்ப அதை பார்க்கலாம். ரைட்டா, அது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு டூலையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி we'll go to the template. இந்த டெம்ப்ளேட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து 7 ஷீட்ஸ் இருக்கு. ஓகே, 7 ஷீட்ஸ். பயந்துராதுங்க, 7 ஷீட்ஸும் ஃபில் பண்ணணுமான்னு பயந்துராதுங்க, கிடையாது. ஒரு ஆர்டிக்கிளுக்கு ஒரு ஷீட் தான் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, 7 ஷீட்ஸ் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து ஹவு டு. ஸோ இந்த ஹவு டுல வந்து ஆக்சுவலி இட் இஸ் ஃபார் த ஹவு டு ஆர்டிக்கிள். ஓகே, இங்க இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் 2 ஃபில் பண்ணியிருப்பேன். இதை வந்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஓகே, இந்த லெஃப்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்குல்ல ஹவு டு ஹெட்லைன்ஸ், இந்த ஃபார்மேட், இதை வந்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இது வந்து ஜஸ்ட் சாம்பிள். இது வந்து ஒரு fill in the blanks மாதிரி தான் இருக்கும். அதாவது ஹவு டு கெட் அப்படி blank அப்படின்னு கொடுத்துருக்கு. இது வந்து fill in the blanks மாதிரி. ஸோ நான் இங்க என்ன எழுதியிருக்கேன்,
நம்ம வந்து அந்த ஆர்கானிக் ஃபார்ம் பார்த்துட்டே இருக்கிறனால how to get home fertilizer for tomato plants அப்படின்னு போட்டிருக்கு. Then how to turn dash into dash. Okay, so how to turn food waste into fertilizer for tomato plants. இத மாதிரி நீங்க வந்து இதை யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க டைரக்டா எழுதுறதுனாலும் ஓகே. ஸோ எய்ம் ஃபார் 20 ஹெட்லைன்ஸ், 20 ஹெட்லைன்ஸை ஸ்கிரிபிள் பண்ணிக்கோங்க ரஃப்ல. இங்க வந்து 10 ஹெட்லைன்ஸை ஃபைன் டியூன் பண்ண 10 ஹெட்லைன்ஸை எழுதுங்க. ஒரு ஆர்டிக்கிளுக்கு 10 ஹெட்லைன்ஸ் ஃபைன் டியூன் பண்ணி எழுதணுமா அப்படின்றது யோசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் டைம் எடுக்கிறது மாதிரி இருக்கும், தென் இட் வில் பி வெரி ஈஸி. அதனால கொஞ்சம் டைம் எடுத்து எழுதிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். ஓகே, ஸோ இது வந்து ஹவு டு. அந்த ஹவு டுன்ற வரும்போது ஹவு டு டைப் ஆஃப் ஹெட்லைன் நீங்க எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஷீட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து தேர்ட் காலத்துல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா ஸ்கோர் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கோர்ல வந்து நம்ம வந்து அந்த கோர்ஸ் ஸ்கெடியூல் ஹெட்லைன் அனலைசரை யூஸ் பண்ணிட்டு அதுல வர ஸ்கோரை வந்து இங்க போட்டுக்கணும். ஓகே, அது வந்து ஸோ இந்த ஸ்கோரை நம்ம இங்க போடுறோம்னாலே நம்ம ஹெட்லைன் வந்து ஓரளவுக்கு ஃபைன் டியூன் ஆயிரும். பட் நீங்க நினைக்கலாம் என்னோட ஹெட்லைன் வந்து 80க்கு மேல வந்துடுச்சு, ஸோ நான் ஏன் வந்து திரும்ப மற்ற ஹெட்லைன்ஸ்லாம் எழுதணும் அப்படின்ட்டு. ஈவன் 80, 88, 90, 95ன்னு போனாலும் அந்த ஹெட்லைன் வந்து அது வந்து எப்படி கொடுக்கும் அப்படின்னு சொன்னா பவர் வேர்ட்ஸ் இருக்கா, இம்ப்ரெசிவ் வேர்ட்ஸ் இருக்கா அப்படியெல்லாம் பார்த்து கொடுக்கும். ஓகே, அது சம் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கு, அதை பார்த்து கொடுக்கும். கரெக்ட். பட் வந்து நம்ம அடுத்து அதுல ஒரு 80க்கு மேல ஒரு 4 ஹெட்லைன்ஸ் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த 4 ஹெட்லைன்ஸ்ல எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்து நம்ம சூஸ் பண்ணோம். எது வந்து ரொம்ப கேட்சியா இருக்கு, எது வந்து யூசருக்கு வந்து ஓகேவா இருக்கும், ரீட் பண்றதுக்கு ஓகேவா இருக்கும், எது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கு ரொம்ப அப்படின்னு பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஸ்கோர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஷீட்ல வந்து ஹெட்லைன்ஸ் தட் ஸ்கேர் த ரீடர். அதாவது நம்ம நிறைய ஆர்டிக்கிள் சிலதெல்லாம் வந்து வார்னிங் மாதிரி இருக்கும், வார்னிங் கொடுக்கறது மாதிரி. இப்போ வந்து கோவிட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய வார்னிங் எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இல்லை அப்படின்னு சொன்னா இப்படி வந்துடும், காத்துல வருது, அப்படி இப்படின்ட்டு நிறைய வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ அதை மாதிரி இது வந்து கொஞ்சம் ரீடரை பயமுறுத்துற ஆர்டிக்கிளா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா யூ கேன் யூஸ் திஸ் டைப் ஆஃப் டைட்டில்ஸ். ஓகே, இங்க 2 போட்டிருக்கேன் நான். இதுல வார்னிங்ல வந்து டொமேட்டோ பிளான்ட்ஸ் டிசீஸ் ப்ராப்ளம்ஸ், இதுல வந்து do you recognize dash early warning signs of dash, do you recognize the 10 early signs of over watering tomato plants அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே fill in the blanks தான். as usual இதை ஃபார்மேட் இதே தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. பட் உங்களோட ஆர்டிக்கிள் வந்து ஒரு வார்னிங் ஆர்டிக்கிளா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஷீட். ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து ஓகே, இது வந்து அட்வைஸ். ஓகே, if your article is giving advice for the reader, you can use this type of titles. Okay, அதாவது within 10 days how to reduce your weight அப்படின்ட்டு சொல்லிட்டு சம் அட்வைஸ் கொடுக்கலாம். ஸோ அதை மாதிரி உள்ள அட்வைஸ் ஆர்டிகிள்ஸ்க்கெல்லாம் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்மேட். ஓகே, இதில் 11 கொடுத்துருக்குறோம், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ ஃபார் த அட்வைஸ் ஆர்டிகிள் யூ கேன் யூஸ் திஸ். தென் நெக்ஸ்ட் ஷீட் இஸ் ஃபார் த பிராண்ட். ஓகே, த ப்ராடக்ட் பிராண்ட், ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளனேஷன் உள்ள ஆர்டிகிளுக்கு you can use the brand title sheet. Okay, then next வந்து headlines that using mistakes. அதாவது some article வந்து do's and don'ts எழுதுவோம். ஓகே, அந்த do's and don'ts எழுதுற ஆர்டிகிள் டைட்டில்ஸ்க்கு வந்து you can use this format. ஓகே, இதுவும் fill in the blanks தான், எல்லாமே fill in the blanks தான். You can use this format. And the next title is சைஸ்ட் ஹெட்லைன். அதாவது லிஸ்டிகல்ஸ் எல்லாம் எழுதும்போது, லிஸ்ட் ஆர்டிகிள்ஸ் எழுதும்போது we will give some size, top 10 secrets அப்படின்னு கொடுத்து அந்த 10 வந்து ஒரு சைஸ் ஆயிடுது. ஓகே,
ஸோ அத மாதிரி வந்து நம்ம ஒரு லிஸ்டிக்கல் எழுதுறோம் அப்படின்னு சொன்னா you can use this headlines. Okay, use this headlines. Then the last one is இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது, miscellaneous, அதாவது செக்லிஸ்ட், சீட் ஷீட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது you can use the miscellaneous headlines. ஸோ உங்களோட ஆர்டிக்கிள் எதை பேஸ் பண்ணி இருக்கோ அதை பேஸ் பண்ணி you can use the sheet and fill the headlines. ஒரு ஆர்டிக்கிளுக்கு வந்து 20 எழுதிக்கோங்க ரஃபா, then you go for 10, then for this 10 you find the score also. Okay, the sheet okay தானா? next explanation போயிடலாமா? okay, right. Now we'll go for the headline generators. We'll go for SEO Pressor. Right, இது வந்து it's for the headline generators. headline generators இங்க வந்து இதுல வந்து you can give this SEO based content article எழுதலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன டைட்டில்ஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, see here the millions guide on SEO based content to help you get reach. 7 disadvantages of SEO based content and how you can work around it. All you need to know about SEO based content. Tell moments that basically sum up your SEO based content experience. Okay, then generate more titles கொடுத்தோம்னா it will generate ஆகும். இதுல வந்து the maximum limit அப்படின்றது இல்ல, you can find more titles. Okay, ஆனா இதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ பாத்தீங்களா நான் கொடுத்து வந்து SEO based content அப்படின்னு கொடுத்தேன். ஓகே, அது வந்து அந்த வேர்டை வந்து அங்கே எங்கேயுமே அது மூவ் பண்ணல, அப்படியே கொடுத்துட்டு அதுக்கு ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் தான் வந்து வேர்ட்ஸ் போட்டிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து என்னோட ஃப்ளோவா அந்த 3 வேர்ட்ஸும் வந்து ஒரு கண்டினியூட்டி இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து கண்டினியூட்டி இல்லாம இருக்கும். ஓகே, அதனால அதை கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இங்க தெரியுதா உங்களுக்கு? அங்க நான் என்ன கொடுக்குறேனோ அது வந்து அங்க எங்கேயுமே மூவ் ஆகல. நான் இங்க தப்பா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த 3 வேர்டும் ஒரு கண்டினியூட்டி இல்லாம தப்பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்படியே தான் வரும். ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு we have to refine the title. ஓகே, ரிஃபைன் பண்ணல அப்படின்னு சொன்னா அது வந்து சில நேரம் மீனிங்லெஸ்ஸா இருக்கும். ஸோ we have to refine the title after generating. Okay, so this is the SEO Pressor. SEO Presserல blog title generator அந்த லிங்க்ல போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா you can give the words and you can generate the titles. Then potent.com இதுவும் வந்து டைட்டில் ஆக்சுவலி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இங்க வந்து the 11 best SEO based content writing YouTube videos அப்படின்னு வருது. ஸோ டைட்டில் ஜென்ரேட் ஆயிடும்,
பட் அதுல வந்து நம்ம கொஞ்சம் ரிஃபைன் பண்றது மாதிரி இருக்கும். சி another டைட்டில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா why SEO based content writing is cuter than a kitten அப்படின்றது. ஓகே, ஸோ அதாவது நமக்கு வந்து எந்த டூலுமே வந்து ஹியூமன் கிடையாது, அது வந்து ஏஐ பேஸ்ல ஒர்க் ஆகுது. பட் நம்ம வந்து அதை வந்து எப்பவுமே வந்து என்ன டூல் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் அது மீனிங்ஃபுல்லா இருக்கா அப்படின்றத ரிஃபைன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நவ் இங்க வரும். ஸோ ஹெட்லைன் யூ கேன் ஜென்ரேட் with SEO Pressor as well as the prudent.com prudent headline generators. Then the next is the course schedule வந்து headline analyzer, அதாவது ஸ்கோர் வந்து we can see. ரைட், ஸோ இது வந்து கோர்ஸ் ஸ்கெடியூல் headlines.courseschedule.com ஹெட்லைன் ஜென்ரேட்டரில் இங்கே வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணாமல் இது ஒர்க் ஆகாது. இது ஆல்ரெடி லாகின்ல இருக்கு. ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இங்கே வந்து யூ கேன் கிவ் திஸ். How to write SEO based content. ஸ்கோர் வந்து 48 அப்படின்னு ஆகுது. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ரிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ ரிஃபைன் பண்ணும்போது ஓகே, பெஸ்ட் கைட் 2021 அப்படின்னு கொடுக்கும்போது அது வந்து 74 ஆகுது. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பெஸ்ட் கைடு இதெல்லாம் வந்து அது பவர் வேர்ட்ஸா எடுத்துக்கோ. ஓகே, தென் okay, how to write SEO based content, best guide for beginners 2021 அப்படின்னு கொடுக்கும்போது 83 ஆகுது. ஓகே, ஸோ இதை மாதிரி நீங்க வந்து ஸ்கோர் செக் பண்ணிக்கலாம். பட் ஸ்கோர் செக் பண்ணிட்டு சம்டைம்ஸ் அது வந்து 60க்கு மேலே இருக்குன்னா அதை திரும்ப அந்த ஹெட்லைனை வந்து ரிஃபைன் பண்ணணும். ரிஃபைன் பண்ணிட்டு தென் யூ கேன் ரைட் இட் ஆன் த ஷீட். இதை வந்து இந்த ஹெட்லைன் எழுதிட்டு இப்போ வந்து நம்ம நேத்து அந்த ஷீட்ல நம்ம டாபிக்னு கொடுத்துருப்போம். இப்போ நீங்க வந்து இங்க ஹெட்லைன் போட்ட பிறகு அந்த ஷீட்டையும் ஃபில் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டாபிக் யூ கேன் ரைட் யுவர் டைட்டில். ஓகே, ஸோ அகைன் வில் கண்டினியூ த ஸ்லைட். ரைட், ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லா வந்து ஹெட்லைன்ஸ் ஆக்சுவலி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி என்ன இருக்கு, ஹெட்லைன்ஸ். தென் நெக்ஸ்ட் இஸ் த இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன்ல வந்து we have to use a formula that is called as ARB formula. ஓகே, ARB formula, that is attention, reason, benefit. ஓகே, நம்ம அந்த ரெண்டு ஆர்டிக்கிள்லையும் பார்த்தோம். ஒரு ஆர்டிக்கிள்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்திருந்து, என்ன ஒரு ஆர்டிக்கிள வந்து நம்ம ஆக்சிஜன் லெவல் லோ ரியல் ஸ்டோரி கொடுத்திருந்து. ஓகே, ஸோ அத மாதிரி இன்ட்ரடக்ஷன்ல எய்தர் ஸ்டோரி ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கணும். ஓகே, தென் இன்ட்ரடக்ஷன்ல வாட் வி ஹாவ் டு ரைட், ஏன் நான் அந்த கண்டென்ட்டை எழுதுறேன் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, அங்க என்ன கொடுத்தோம், நம்ம டேட்டா வந்து ரொம்ப கரெக்ட் ஆகுது, ஸோ ஐ எம் ரைட்டிங் திஸ் கண்டென்ட். சரியா, ஆக்சிஜன் லெவல் இஸ் லோ, ஸோ அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் கண்டென்ட் எழுதுறேன் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட், ஹவ் ஆர் த ரீடர்ஸ் கோயிங் டு பெனிஃபிட் ஃப்ரம் இட். ஸோ யாருக்கெல்லாம் ஆக்சிஜன் லெவல் லோவா இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த ஆர்டிக்கிளை படிக்கும்போது அவங்க வந்து அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஆர்டிக்கிள் வந்து ஹெல்ப் ஆகுது.
ஓகே. ஸோ யாருக்கெல்லாம் டேட்டா வந்து கரெக்ட் ஆகுதோ அவங்க இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும்போது அவங்க வந்து டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. ரைட்டா? உங்களுக்கு புரியுதா இப்போ? ஸோ இதை மாதிரி we have to write the introduction, right? So attention, reason, benefit. ஓகே, இதான் வந்து இன்ட்ரடக்ஷன்ல அந்த 3யும் வந்து நம்ம எழுதிடணும் இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல. பட் எனிஹவ் இந்த இன்ட்ரடக்ஷன்ல we should add our primary keyword also. பிரைமரி கீவேர்டை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. It should be in the headline. நெக்ஸ்ட் உடனே அடுத்த பேரால ஃபர்ஸ்ட் இதுல வந்து we have to include the primary keyword. ஓகே, ஃபர்ஸ்ட் பேரால கண்டிப்பா வந்து it should have the primary keyword. Then next, okay, what, why and how. அதான் வந்து நம்ம previous இதுல பார்த்தோம். What, why and how. So already பார்த்தது மாதிரி describe the problem and the solution. Okay, what is the problem? Oxygen level low is the problem. And the solution. So why? Describe why your solution is the best solution. ஏன் என்னோட solution பெஸ்டா இருக்கு? So some comparison கொடுக்குறோம். அந்த comparisonல என்னோட solution வந்து பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். Then அந்த சொல்யூஷனை எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கொடுக்குறோம். அதான் வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருந்தோம். ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் மாதிரி. இதை வந்து இப்படி நம்ம இங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா you will achieve the solution. Okay, so how வந்து நமக்கு ஒரு ஆர்டிக்கிளோட ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஆர்டிக்கிளோட ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இது வரைக்கும் ஓகேவா? ஆர்டிக்கிளோட ஸ்ட்ரக்சர், ஃப்ரேம்வொர்க், கண்டென்ட் ஃப்ரேம்வொர்க். ஓகே, தென் நார்மலா ஒரு content when we write, what are the things we have to follow? Okay, these are all the very important thing. The first is the originality. Okay, our content should be the original. The duplicate at any cost we should not write. Plagiarism வரும். So originality இருக்கணும். And you can use the plagiarism tool also. Lot of tools available in the Google. இப்போ நீங்க போட்டிங்க அப்படின்னு சொன்னா plagiarism checker அப்படின்னு போட்டிங்க அப்படின்னு சொன்னா you will get a lot of tools. அதுல ஏதாவது tools யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து keywords. Primary keyword நம்ம கண்டென்ட்ல இருக்கணும். It should have the secondary keyword as well as the LSA keyword. ஸோ பிரைமரி கீவேர்ட் ஹெட்லைன்ல வந்துச்சு, இன்ட்ரடக்ஷன்ல வந்ததை பார்த்தோம். அப்புறம் வந்து அந்த இன்னர் பார்ட் ஆஃப் த ஆர்டிக்கிளை வந்து wherever possible we have to put, பட் வந்து ஸ்டஃப் பண்ணிடக்கூடாது. இட் வில் கோ ஃபார் a keyword stuffing. ஓகே, ஒரு அப்ராக்சிமேட்டா 7 to 8 எழுதலாம். இஃப் இட் இஸ் 2000 words அப்படின்னு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா மேக்ஸிமம் 10-11 வரைக்கும் you can use the primary keyword. Okay, then the next is the it should have the short paragraph. Okay, it should not go for more than 4 sentences. So better stick on 2 lines. 2 linesல எழுதிட்டோம் அப்படின்னா அது என்னன்னா ரீடரோட மென்டாலிட்டிக்காக 2 lines தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரீட் பண்ணுவாங்க. ஓகே, வெரி லெந்தி பேராகிராஃபா இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பா வந்து ரீட் பண்ண மாட்டாங்க. நம்மளுமே ரீட் பண்ண மாட்டோம். ஷார்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் அப்படியே ஃபாஸ்டா நம்ம வந்து ரீட் பண்ணுவோம். ஸோ அதற்காக தான் வந்து நாட் மோர் தேன் 4 sentences, பட் 2 linesல நிறுத்திக்கிறது பெஸ்ட். தென் ப்ரொஃபஷனல் இமேஜஸ் வி ஹாவ் டு யூஸ். அந்த இமேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஆல்ரெடி நம்ம பார்த்தபடி ஒரு இமேஜ் வந்து இட் கன்வேஸ் 1000 words. ஓகே, இமேஜை பார்த்தாலே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரணும். வாட் டைப் ஆஃப் ஆர்டிகல் இஸ் திஸ்? ஓகே, வாட் டைப் ஆஃப் சொல்யூஷன் இஸ் திஸ்? வாட் ப்ராப்ளம் தே ஆர் கோயிங் டு சே? Okay, so professional images. Then write stories or statistics நம்ம பார்த்தோம். அப்புறம் வந்து research well before writing. Okay, before writing one article நம்ம வந்து lot of researches பண்றது it's better. அதுக்காக தான் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். என்னென்ன ப்ராப்ளம், என்னென்ன அது அவங்களுக்கு என்னென்ன அன்சர்டனிட்டிஸ் இருக்கு எல்லாமே பார்த்துட்டு we have to write. So research well before writing. Then active voice, passive voiceல we have to keep on using active voice. ஒரு 10% மட்டும் we can use the passive voice. Okay, remaining it should be active voice.
தென் இட் ஷுட் ஹேவ் த டிரான்சிஷன் வேர்ட்ஸ். அதாவது அப்பதான் வந்து அந்த ஃப்ளோ இருக்கும். ஒரு பேராகிராஃப்ல இருந்து அடுத்த பேராகிராஃபுக்கு போகும்போது ஒரு ஃப்ளோ இருக்கும். அதாவது நீங்க வந்து இந்த ஆக்சிஜன் லெவல்லோ அந்த ஆர்டிக்கிள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு ஸ்டோரி சொல்றது மாதிரியே சொல்லி அது வந்து ரியல் லைஃப்ல நடந்து இருக்கு. ஸோ அப்படியே வந்து ரீட் பண்ணும்போது ஒரு ஃப்ளோ இருக்கும். ஓகே, அந்த ஃப்ளோ வரணும் அப்படின்னு சொன்னா we have to use the transition words. Okay, because so henceforth, therefore, okay, these words வந்து கண்டிப்பா அதுல யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் ரிமார்க்ஸ், அதாவது கன்க்ளூஷன். எவ்ரி ஆர்டிக்கிள் கன்க்ளூஷன் இருக்கணும். சில ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா அந்த கன்க்ளூஷன் இருக்காது, பட் அது வந்து ஒன் ஆஃப் த ரேங்கிங் ஃபேக்டர். கன்க்ளூஷன் கண்டிப்பா இருக்கணும். கன்க்ளூஷன்ல யூ ஹாவ் டு ஆட் த பிரைமரி கீவேர்ட். அப்புறம் வந்து யூ கேன் யூஸ் த Grammarly tool. Then you can use the Hemingway app. Okay, Hemingway app I'll show you. Right, hemingwayapp.com. ஓகே, இப்போ இதுல வந்து நீங்க வந்து இதை அப்படியே டெலீட் பண்ணிட்டு you can use your content. இதுல வந்து இப்போ ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து போடுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கலர், அந்த yellowish கலர் வரதெல்லாம் வந்து யூ கேன் see in the right side. 2 of the 7 sentences are hard to read அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த சென்டென்சஸை வந்து என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஆக்சுவலாக ஆர்டிக்கிள் எழுதும்போது இட் ஷுட் பி இன் எ வெரி சிம்பிள் சென்டென்ஸ். சரியா, சிம்பிள் சென்டென்ஸில் தான் இருக்கணும். ஏன்னா article is we are writing for not for the Google, we are writing for the human. ஹியூமன் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹியூமன் இருப்பாங்க. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க, கொஞ்சம் லேட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து காமனாக we have to write it in a simple sentence. ஸோ இதெல்லாம் வந்து hard to read அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வந்து இந்த green color use of passive voice. ஓகே, யூஸ் ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ்ல இருக்கு, அதை வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து இங்கேயும் அப்படிதான் ஆக்டிவ் வாய்ஸ். இஃப் இட் இஸ் இதில் வந்து ஏதாவது வந்து வயலட்ல மார்க் ஆகி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃப்ரேசஸ் ஆஃப் சிம்பிளர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் போட சொல்லும். அப்புறம் வந்து இந்த கலர்ல வர்றது அப்படின்னு சொன்னால் அது வந்து வெரி ஹார்ட் டு ரீட். ஓகே, இதுதான் வந்து ஹெமிங்வே ஆப். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் எழுதிட்டு இதில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆகிடும். இது வந்து எல்லாமே சொல்லிடும். ஒரு 5 டைப்ஸ் சொல்லுது. அட்வர்ப்ஸு, அப்புறம் வந்து ஆக்டிவ் பர்சிவ் வாய்ஸ், அப்புறம் ஃப்ரேசஸ், அப்புறம் ஹார்ட் டு ரீட், வெரி ஹார்ட் டு ரீட். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஆர்டிக்கிள் வந்து ரொம்ப ரிஃபைன் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஹெமிங்வே ஆப் அண்ட் இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் ஆப். ரைட்டா, இதான் வந்து காமன் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ண வேண்டிய காமன் பாயிண்ட்ஸ் இந்த கண்டென்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ கண்டென்ட் ரைட்டிங்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிக்கிள் இருக்கு. ஓகே, அதில் வந்து ஹவு டு ஆர்டிக்கிள், லிஸ்டிக்கிள்ஸ், ரிவ்யூ ஆர்டிக்கிள், யூஸ் கேசஸ். ஓகே, நார்மலாக வி வில் ரைட் ஹவு டு ஆர்டிக்கிள், லிஸ்டிக்கிள்ஸ் எழுதுவோம். ரிவ்யூ ஆர்டிக்கிள் வந்து ப்ராடக்ட்ஸ் பற்றி எழுதும்போது ரிவ்யூ ஆர்டிக்கிள் எழுதுவோம். யூஸ் கேசஸ் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் எழுத வேண்டியதாக இருக்காது. லேட்டராக ஏதாவது நம்ம சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால்
we will write. Okay, so we'll see what's the structure of these articles, right? So the first one is the how to article. Okay, how to article தான் நம்ம பார்த்த வந்து அந்த data protection, oxygen level ரெண்டுமே வந்து how to article. Okay, so இது வந்து இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த அதே ஸ்ட்ரக்சர் தான். அந்த எக்ஸாம்பிள் வந்து அந்த ரெண்டு ஆர்டிகிள்ஸும் டேட்டா ப்ரொடெக்ஷன், ஆக்சிஜன் லெவல் பார்த்தோம், அதே ஆர்டிகிள். ஸோ இது சேம் திங், ஐ திங்க் நோ நீட் டு சே அகைன். ஸோ ஹெட்லைன், அடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன்ல ஏஆர்பி ஃபார்முலா யூஸ் பண்ணோம். தென் வாட், டிஸ்கிரைப் யுவர் ப்ராப்ளம் அண்ட் த சொல்யூஷன். தென் ஒய் யுவர் சொல்யூஷன் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். ஏன் மற்ற சொல்யூஷன்ஸ் ஒர்க் ஆகலை, ஏன் மற்ற டூல்ஸ் ஒர்க் ஆகலை, உங்கள் டூல் ஒர்க் ஆகுது, உங்கள் சொல்யூஷன் ஏன் ஒர்க் ஆகுது. தென் ஹவ், எப்படி வந்து உங்கள் சொல்யூஷன்ஸை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறீங்க. ஸோ இவ்வளோ ஹவ். ஸோ இட்ஸ் அ ஹவ் டு ஆர்டிகல். ஓகே, நவ் we'll move on to the listicle article. Okay, listicle article, actually it's a very important article. Normally listicle articles easy to read but difficult to write. Okay, ஏன் அப்படி சொன்னா, இப்போ நம்மமே வந்து இப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டா நம்ம சர்ச் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நான் அப்பவே சொன்னது மாதிரி 5 amazing steps or top 10 secrets அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த கவுண்டை பார்த்தோன்னா we will click and read it. என்ன ரீட் பண்ணுவோம், அந்த 10 ஸ்டெப்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, 10 ஸ்டெப்ஸே 10 செகண்ட்ஸ்ல நம்ம ரீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ரீடர்ஸ் வந்து லிஸ்டிக்கிள்ஸை வந்து ரொம்ப ரொம்ப கிளிக் ஆகுறது, லிஸ்டிக்கிள்ஸ்ல கிளிக் ஆகும். ஓகே, பட் வந்து அதை எழுதும் போது அது ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும். ஏன்னா ஒவ்வொரு லிஸ்டும் வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி, பட் கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் ஒவ்வொரு லிஸ்ட்ல எழுத வேண்டியது இருக்கும், பட் கேர்ஃபுல்லா எழுதணும், ரைட்? ஸோ லிஸ்டிக்கல் ஆர்டிக்கல். ஸோ லிஸ்டிக்கல் ஆர்டிக்கல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஐ வில் ஷோ யூ. See here, 12 clear signs you have been hacked, how to protect yourself. Okay, இது வந்து ஒரு லிஸ்டிக்கல், ரைட்டா? 12 signs, 12 symptoms சொல்றோம். உங்களோட கேட்ஜெட்ஸ் வந்து ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சிம்டம்ஸை வச்சு நம்மளோட கேட்ஜெட்ஸ், நம்ம மொபைலோ டெஸ்க்டாப்போ ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்ட்டு. ஸோ இங்க வந்து என்ன சொல்றோம், 12 clear signs. ஸோ என்னோட லிஸ்ட்ல எவ்வளவு இருக்கு, 12. ஓகே, ஸோ லிஸ்டிக்கிள்ஸ் எழுதும் போது மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது மேக்ஸிமம் 50. ஓகே, மேக்ஸிமம் 50, பட் த மேஜிக் நம்பர் இஸ் 10. ஓகே, த மேஜிக் நம்பர் இஸ் 10. அண்ட் ஒரு லிஸ்ட்ல வந்து இன்னர் லிஸ்ட் இருக்கக்கூடாது. ஓகே, நான் நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளாடி நம்ம வந்து இந்த டெஸ்ட் பேப்பர்லாம் எழுதுவோம்ல, உள்ள வந்து திரும்ப ஒரு 2 போட்டு எழுதுவோம், 3 போட்டு எழுதுவோம். அத மாதிரி வந்து இங்க லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் எழுதக்கூடாது, ரைட்டா? ஸோ ஒரு லிஸ்ட்னா அதுதான் உங்களோட மெயின் பார்ட்டா இருந்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்கணும், ரைட்டா? ஸோ ஹியர் இன்ட்ரடக்ஷன், ஆஃப்டர் த இன்ட்ரடக்ஷன் த லிஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து 12 எழுதியிருக்கு, 1 2 3ன்ட்டு 12 சிம்டம்ஸ் எழுதியிருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து என்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு லிஸ்ட்லயும் வந்து அரௌண்ட் 100 வேர்ட்ஸ் எழுதணும். ஓகே, அரௌண்ட் 100 வேர்ட்ஸ். அதுல வந்து ஒரு லிஸ்ட் வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப எழுதிடக்கூடாது, அதனால லிஸ்டிக்கிள்ஸ் அது கிடையாது. ஸோ ஒவ்வொரு லிஸ்ட்லயும் வந்து 100 வேர்ட்ஸ் எழுதணும். பட் ஒவ்வொரு லிஸ்ட்லயும் வந்து இமேஜ் இருக்கணும். ஓகே, இமேஜ் இருக்கணும். அந்த இமேஜ் வந்து இங்க போடக்கூடாது, இங்கேயும் போடக்கூடாது. we should not put here also. ஓகே, ஒரு லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதும் போடக்கூடாது, அண்ட் அது எண்ட் ஆகும் போதும் போடக்கூடாது. You have to give it in the middle.
So around you have to write the content. Okay, so ஒரு லிஸ்ட்ல வந்து 100 words and definitely it should have the image. Okay, இதுதான் வந்து example for the listicle. Now we'll go there, right? So headlineல வந்து here number include பண்ணணும். அங்க நம்ம வந்து போட்டிருந்தோம் இல்லையா 12 signs அப்படின்ட்டு போட்டிருந்தோம். So you have to give the number. Then introductionல you can use the ARB formula. Then listல வந்து subheading, அதாவது ஒவ்வொரு லிஸ்ட், அதுதான் வந்து ஒவ்வொரு ஹெட்டிங். ஓகே, then have to image the have to add the image and it should be beyond the obvious. Then best at the top and bottom, அதாவது அந்த இமேஜ் அதுக்கு மேலேயும் கண்டென்ட் இருக்கணும், அது கீழேயும் கண்டென்ட் இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டைப் ஆஃப் த லிஸ்டிக்கல் ஆர்டிக்கல். ஓகே, ஸோ ஹவு டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து லிஸ்டிக்கல். நார்மலாக நம்ம வந்து இப்போ எழுதுறது ஹவு டு ஆர்டிக்கல் லிஸ்டிக்கல் தான் இருக்கும். பட் ஏதாவது ப்ராடக்ட் பற்றி நம்ம ரிவ்யூ கொடுக்கோம் அப்படின்னு சொன்னால் we will write the review article. ஓகே, ஸோ இந்த ரிவ்யூ ஆர்டிக்கல்ல வந்து இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் நேற்று வந்து இன்னைக்கு நிறைய கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக சம்ரஷ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது ஒரு ப்ராடக்ட். அப்புறம் வந்து ஊபே சஜஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் AHREF இருக்கு. அப்புறம் வந்து வேர்ட் ட்ராக்கர் இருக்கு. இதில் வந்து நம்ம ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ கொடுப்போம் அப்படின்ட்டு. ஓகே, எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணாதே டூலோட AHREF-ஓட ரிவ்யூ. ஓகே, AHREF ப்ராடக்டோட ரிவ்யூ இது. ஸோ இதில் வந்து மோஸ்ட் டெஃபினெட்லி AHREF ரிவ்யூ. ஓகே, ஸோ இந்த ரிவ்யூ ஆர்டிக்கிளில் நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்டில் வந்து அதே மாதிரி தான் இன்ட்ரடக்ஷனில் ஸ்டோரி ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு வந்து அந்த ப்ராடக்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் எதுக்கு அப்படின்றத வந்து சொல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, சொல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இங்கே வந்து லாட் ஆஃப் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மெயினாக இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட் மற்ற ப்ராடக்டோட எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ஸோ அதில் தான் வந்து இங்கே எப்படி அந்த பெஸ்ட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா 5 யூனிக் வேஸ். ஓகே, மற்ற டூல்ஸோட நான் பார்த்த சம்ரஷோட ஊபே சஜஸ்டோட வேர்ட் ட்ராக்கரோட இது வந்து 5 யூனிக் வேஸ்ல வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதோட எந்தெந்த பார்ட்ல வந்து இந்த டூல் ஒர்க் ஆகாது அதையும் கண்டிப்பா சொல்லணும். ஒரு ப்ராடக்டை சொல்லும் போது எந்தெந்த பார்ட்ல வந்து அது ஒர்க் ஆகாது அப்படின்றதும் சொன்னாதான் ரீடர்ஸ் வந்து பிலீவ் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா வந்து they will not believe. ஓகே, ஸோ வந்து ஒரு ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது எதுக்கு, அதோட சொல்யூஷன் என்ன, மற்ற ப்ராடக்டோட இது என்ன வேலை வந்து கிரேட்டா இருக்கு. ஓகே, தென் வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் இந்த ப்ராடக்ட்ல ஒர்க் ஆகாது, பட் அந்த ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகலைனாலும் ரொம்ப அதில் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணிக்கலாம். தென் யாருக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும், இப்போ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல எழுதியிருக்கோம் தோஸ் who are டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பீப்புள், அதாவது SEO யூஸ் பண்ணுறவங்க they can use this product அப்படின்றத they can buy this product. ஓகே, ரைட், they can buy. நம்ம வந்து ரிவ்யூ எழுதுறதே அந்த ப்ராடக்டை அவங்கள வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான். ஸோ இதை இந்த பீப்புள் எல்லாம் SEOல ஃபுல் டைமாக இருக்கிறவங்க யூ கேன் பை திஸ் ப்ராடக்ட் பிகாஸ் இட்ஸ் அ கீவேர்ட் ரிசர்ச் டூல், இட்ஸ் அ கண்டென்ட் ஐடியா டூல், லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் அவைலபிள்.
so you can buy this product அப்படின்னு சொல்லிட்டு have to finish. Okay, that's then finally call to action, அதாவது the product purchase பண்றதுக்கு we have to give a link. Okay, that's a review article. So here it's a headline வந்து same formula you have to use. Then the introductionல the same thing ARB, but addition to that you have to introduce the product. Okay, the product இப்போ அங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா AHRF நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஓகே, AHRF டூல் அதை வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். தென் we are saying that அந்த ப்ராடக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, ஸோ அதான் வந்து வாட் இஸ் AHRF அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். தென் நெக்ஸ்ட்ல வந்து நெக்ஸ்ட் பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது why does this product do differently than the competition. ஓகே, அதாவது ப்ராடக்டை எழுதும் போது நம்ம காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் எழுத முடியும். அதாவது அந்த கம்பேரிசன்ல தான் வந்து we have to write. Okay, so what does this product do differently than the competition? Then what does this product do that's great? ஏன் வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப கிரேட் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அதான் வந்து அங்க யூனிக் வேஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. தென் ஒய் நாட் வாட் டஸ் திஸ் ப்ராடக்ட் டூ தட் இஸ் பேட். ஓகே, ஸோ லிமிடேஷன்ஸ், எல்லா ப்ராடக்ட்லையும் லிமிடேஷன்ஸ் இருக்கும். மொபைல் ஃபோன் வாங்குறோம், ஒரு மொபைல் ஃபோன்ல வந்து ஏதாவது ஒரு லிமிடேஷன் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ என்ன லிமிடேஷன், தென் ஹவுல வந்து ஹவு டு யூஸ் திஸ் ப்ராடக்ட், எப்படி அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ். ஓகே, இந்த சினாரியோ வரும்போது யூ கேன் யூஸ் திஸ் ப்ராடக்ட். டொமைன் ஓவர்வியூ செக் பண்ணணுமா, டொமைன் ஓவர்வியூ செக் பண்ணும்போது யூ கேன் யூஸ் திஸ் ப்ராடக்ட். ஓகே, டிஏ வேல்யூ செக் பண்ணணுமா, டொமைன் அத்தாரிட்டி வேல்யூ செக் பண்ணணுமா, செக் பண்ணும்போது யூ கேன் யூஸ் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஸ் கேஸை கொடுக்குறோம். தென் யாருக்கு இந்த ப்ராடக்ட், ஓகே, யாருக்கு இந்த ப்ராடக்ட், அதான் நான் சொன்னேன் SEOல வந்து ஃபுல் டைமா இருக்கிறவங்க they can buy that product. Okay, so describe the best person for this, that's the who. Okay, who part, describe the best person for this. Then describe the use cases for the person. உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது, அதாவது ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு லிமிட் நீங்க தாண்டிடுறீங்க. ஓகே, சர்ச்ல வந்து இவ்வளவு லிமிட் தாண்டிடுது, நமக்கு அப்படிதான் ஆகுது. அதாவது இப்போ ஃப்ரீ இது யூஸ் பண்ணும்போது இவ்வளவு லிமிட் தாண்டிடுது, ஒரு நாளைக்கு நம்ம ரொம்ப சர்ச் பண்ண முடியறது இல்லை. அப்படி சர்ச் பண்ணும்போது நீங்க அதுலயே ஃபுல் டைமா இருக்கும்போது கண்டிப்பா வந்து யூ ஹாவ் டு பை தட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ டிஸ்கிரைப் த யூஸ் கேசஸ் ஃபார் த பர்சன், ரைட். இந்த லிமிட்டை சர்ச் பண்றதுனால ஐ வாண்ட் டு பை தட் ப்ராடக்ட். Then where you can buy the product, so where can buy the product at the best possible deal அப்படின்னு கொடுத்துட்டு you can give the link, then they will purchase the product. Okay, so இது வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ஹெட்லைன்ஸ், இன்ட்ரோடக்ஷன், வாட், ஒய், ஹவ், then who, and after that where. Okay, எங்க purchase பண்ணலாம், then finally conclusion. Okay, so how to article, listicle, review article, and the last is case study. Case study will not use it now, but we'll see the structure. I will show the இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கேஸ் ஸ்டடி ஆர்டிக்கல். ஆக்சுவலி இதுல வாட் தே ஹேவ் செட் இஸ் ஸ்டார்பக்ஸ் காஃபி ஷாப். ஸோ அவங்களோட கேஸ் ஸ்டடி என்ன ஆகுது அப்படின்னா, கேஸ் ஸ்டடினா நார்மலாக வந்து சம் சிச்சுவேஷன்ஸ் எழுதும். இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸில் இந்த சிச்சுவேஷன்ஸ் ஆச்சுது. ஸோ அதுக்கு நான் வந்து அதை எப்படி வந்து டேக் ஓவர் பண்ணேன், அதுக்கு என்ன சர்வீஸ் பண்ணி அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் வந்துச்சு, அப்புறம் வந்து அதோட ரிசல்ட் என்ன, ஓகே, இல்லை என்ன ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சேன், அதனால என்னோட ரிசல்ட் என்ன. ஸோ இந்த ஸ்டார்பக்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகுது. ஸோ நிறைய லொக்கேஷன்ஸை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இப்போ என்ன, அதான் அவங்களோட கேஸ் ஸ்டடி, இப்போ அவங்களோட சிச்சுவேஷன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் தே ஆர் சேஞ்சிங் அண்ட் பீப்புள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க.
finally they got the solution and they have achieved a result. Again அது வந்து ப்ராஃபிட்டுக்குள்ள போகுது. ஸோ லொகேஷன்ஸ் எல்லாம் வந்து அகெயின் க்ளோஸ் பண்ண பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து அகெயின் தே ஆர் ஓப்பனிங். ஸோ ஃபைனலி கன்க்ளூஷன்ல என்ன சொல்றாங்க, எம்ப்ளாயிஸ்ட வந்து ஆஸ்க் எம்ப்ளாயிஸ் டு ஒர்க் ஹார்ட். ஓகே, ஸோ இப்படி வந்து முடிக்கிறாங்க. இதுதான் கேஸ் ஸ்டடி. ஸோ ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன ப்ராடக்ட் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்றோமா சொல்யூஷன், அதர்வைஸ் ஒரு சர்வீஸ் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்றோமா. அவங்களோட கேஸ் பார்க்கும்போது அவங்க சர்வீஸ் மூலமா தான் வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சம் சர்வீசஸ் ஹேப்பன் தேர். ஆஃப்டர் தட் தே காட் த சொல்யூஷன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிசல்ட்டும் வந்துடுச்சு. எப்படி ரிசல்ட் வருது, திரும்ப க்ளோஸ் பண்ண ஷாப்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அவங்களோட ப்ராஃபிட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதான் வந்து கேஸ் ஸ்டடி. ஹெட்லைன், தென் இன்ட்ரடக்ஷன், ஏஆர்பி, தென் கிளையண்ட் வந்து இப்போதைக்கு நம்ம கூட இருக்கலாம், நமக்குள்ள சிச்சுவேஷனோட கேஸ் ஸ்டடி எழுதலாம். தென் வாட் த ப்ராப்ளம், then what the solution applied, then what the result achieved, and finally conclusion. Okay, this is about the case study. Okay, so that's all. So இன்னைக்கு வந்து நம்ம யூசர் பர்சனா பார்த்தோம், அப்புறம் வந்து கண்டென்ட் ஃப்ரேம்வொர்க் பார்த்தோம், 6 ஸ்டெப் கண்டென்ட் ஃப்ரேம்வொர்க் பார்த்தோம், அப்புறம் வந்து டைப் ஆஃப் த ஆர்டிக்கிள் பார்த்தோம். டைப் ஆஃப் த ஆர்டிக்கிளில் வந்து 4 டைப் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் பார்த்தோம். வித் திஸ் வில் க்ளோஸ் இட். Sure, that's good. So any doubts, quick doubts or feedback? Doubts. சொல்லுங்க அப்படியா. மேம், நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ அந்த மாதிரி கொடுத்தோம்னா, we say something negative about it, அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ இருக்குன்னா, அந்த ப்ராடக்ட் பர்சன், அந்த ஓனர் ஆர் த கம்பெனி, அதை அவங்கள லைக் அஃபெக்ட் பண்ணுமா, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். ரிவ்யூ வந்து எதுக்காக எழுதுறீங்கிறத பொறுத்து. As a third person, if you are writing a negative review about a product, யூஸ்வலா அப்படி யாரும் எழுத மாட்டாங்க நெகட்டிவ் ரிவ்யூ. கம்பேரிசன்ல எழுதுவாங்க. எப்படின்னா, நீங்க ஏதாவது ப்ராடக்ட் சொல்லுங்க, உங்க மைண்ட்ல என்ன இருக்கு, வாட் ஆர் யூ திங்கிங்? எனி புக்ஸ், ஏதாவது ஒரு புக். ஸோ அந்த புக் வந்து இப்போ சில்ட்ரனுக்கு அது பேட் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கக்கூடியதுனா. ஓகே ஓகே. அப்போ வந்து ஸோ ஒன்று வந்து கம்பேரிசன்னு கொண்டு போகும்போது எல்லா ப்ராடக்ட்டும் குட்னு எழுத முடியாது. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் கீப் அ குட் ப்ராடக்ட் அஸ் அ பெஞ்ச் மார்க். அப்புறம் இது குட்னு ப்ரூவ் பண்றதுக்கு எது நீங்க நல்ல ப்ராடக்ட் இல்லை அப்படிங்கறத கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அதுக்குள்ள கொண்டு வந்து இதை விட இதுல பெஸ்ட் அப்படின்னு எழுதலாம். ஒண்ணு. ரிவ்யூல இன்னொரு பாயிண்ட் வந்து, நீங்க யூஸ் பண்ணாதத எழுதக்கூடாது. அது வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட். இப்போ மார்க்கெட்ல நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய டைட்டில்ஸ் இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் ஐ வாண்ட் டு ரைட் அன் ஆர்டிக்கிள், நான் வந்து ரிவ்யூ எழுதுறேன் அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகே, அன்லெஸ் நீங்க ஒரு பர்சனலா யூஸ் பண்ணலனாலும் உங்க ஹஸ்பண்ட், உங்க அம்மா அப்பா, இல்ல உங்களுடைய க்ளோஸ் வெரி க்ளோஸ் பீப்புள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தா தென் யூ கேன் ஆல்வேஸ் டேக் இட். ஸோ ரிவ்யூல இது இந்த நெகட்டிவா எழுதுறதுக்கு திஸ் குட் பி ஒன் குட் வே. பிகாஸ் அதர்வைஸ் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ப்ராடக்டை வந்து திஸ் இஸ் நாட் குட் அப்படின்னு எழுதுறதுல
வந்து வாட் யூ டிரைவ் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். பட் அந்த அவேர்னஸோடைய இம்பாக்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா தென் யூ ஆல்வேஸ் சஜஸ்ட் வாட் இஸ் குட். பொதுவாகவே சொல்லுவாங்கல்ல, இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னே நம்ம சொல்லி வளர்க்குறோம். அதுக்கு பதிலாக எது செய்யணும்னு சொல்லி வளர்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி தான். Okay, sir. Okay, sir. Yes, sir. And also, like if we are photos போடுறோம்னா இமேஜஸ் நம்ம கிட்ட இருக்க ஒரு ப்ராடக்ட் ஒரு புக்னா அத போட்டோ எடுத்து அத போடலாமா சார்? எஸ், கண்டிப்பா. அது ஓடுது அப்படினாலும் நம்ம கிட்ட இருக்குன்னா அதை எடுத்து அப்லோட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். கண்டிப்பா போடலாம். ஏன்னா you are writing about that product, so there is no copyright issue, and you are taking a picture from your உங்க கையில வச்சிருந்த புக். இப்ப நீங்க வாசிக்கிற மாதிரி கூட எடுக்கலாம், இல்ல உங்க டேபிள்ல வச்சிருக்க மாதிரி எடுக்கலாம். you can show it. Okay sir. So then one more thing, yesterday அந்த keyword searchல அதை நான் போயிட்டு நேத்து பாக்குறப்போ தான் கண்ட்ரி பேஸ்டா இருக்கு. ஸோ கண்ட்ரி அப்போ நம்ம இந்தியாவுக்கு எழுதுறோம்னா இந்தியான்ட்டு அந்த சர்ச் ஆப்ஷன்ல கொடுக்கணுமா சார், இல்லைன்னா விச் எவர் கண்ட்ரி we can. சில இடத்துல குளோபல், சில டூல்ஸ் வந்து குளோபல்னு இருக்கும், அப்படின்னா குளோபல் எடுத்துக்கலாம். யூ வில் கெட் a fair idea. பட் கண்டிப்பா உங்களுடைய டார்கெட் குரூப் வந்து இந்தியன்ஸ் அப்படின்னா நீங்க இந்தியான்னு சூஸ் பண்ணி எடுக்கிறது தான் பெஸ்ட். ஓகே சார். ஸோ டிபெண்டிங் ஆன் த டாபிக் நம்ம எந்த கண்ட்ரி போட்டனாலும். ஓகே ஓகே சார். அதுதான் இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் எஸ்டர்டே மேம் சொன்ன மாதிரி இந்த கீவேர்ட் சர்ச் இதெல்லாம் பண்ணி பார்த்தனால இப்போ நல்லா கிளியரா புரியுது. ஓகே, கிளாஸ் எல்லாம். எஸ் மேம். எஸ். Anybody, any other feedback or doubt? உங்க சிஸ்டர் ஆலின் வந்து சாட் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க, everything was so clear, thank you ma'am அப்படின்னு. thanks sister. okay, Dharani or Gideon or Christina, Rajesh, யாராவது வேற ஏதாவது anything to say? சார் டவுட்ஸ் எதுவும் இல்லை சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது, நிறைய இன்ஃபர்மேஷன் இன் ஒன் செஷன். ஆனாலும் எனக்கு ரெக்கார்டிங் இருக்கிறதுனால ஐ கேன் பிரஷ் அப் இட் எனி டைம். நம்ம டவுட் வரும்போது கூட எடுத்து பார்த்துக்கலாம். மற்றபடி இதுவுமே வந்து எதுவுமே தெரியாம இருந்ததுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கு இந்த செஷன்ஸ் எல்லாம். இந்த ஸ்டெப் முடிச்சுதான் அடுத்து. ஸோ ரொம்ப இன்சைட்ஃபுல்லா இருக்கு சார். அப்புறம் அவங்க கேட்ட மாதிரி இப்போ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து குளோபலாவும் இருக்கலாம், இந்தியன்ஸாவும் இருக்கலாம். அப்படின்னும் போது 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வால்யூம் கொடுக்குது. அப்போ நம்ம என்ன சார் பண்ணணும்? இப்போ நான் வந்து you should decide to whom you are going to write the article. Okay, but when I say global, that also includes my Indian audience, yeah, right? obviously. So I've decided on my audience, but எந்த கவுண்ட் வந்து எடுத்துக்கலாம், or should I have to go based on an average? அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார். லைக் இப்போ யுஎஸ் ஒரு கண்ட்ரியை தான் எடுக்க முடியுது செமரஸ்ல. ஆமா, ஒரு கண்ட்ரி தான் எடுக்க முடியும். இப்போ வந்து நீங்க டேட்டா சயின்ஸ் எடுக்கும்போது நீங்க வந்து யுஎஸ் எடுத்துக்கலாம், குளோபல் இதே எடுத்துக்கலாம். ஓகே, பட் இந்தியன் கவுண்ட் பாத்தீங்கன்னா வால்யூம் வைஸ் இந்தியன் சர்ச் பண்ணதுதான் அதிகம். அப்போ டிமாண்ட் இந்தியால இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாமா? எடுத்துக்கலாம், கண்டிப்பா எடுக்கலாம். ஓகே, இது அதாவது இந்தியா அண்ட் யுஎஸ்ல இந்தியாவுக்கு கீவேர்ட் வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி தட் இஸ் இட்ஸ் a proof. இந்தியால தான் நிறைய பேர் நம்ம ஓகே சரிங்க சார். மற்றபடி டவுட்ஸ் இப்போதைக்கு எதுவும் இல்லை சார். நான் ஒர்க் பண்ணும்போது எதுவும் தான் கேட்குறேன். சரி, தேங்க்யூ. ஓகே, ஸோ நேற்றுள்ள வீடியோ நான் இன்னும் அப்லோட் பண்ணல. ஐ வில் டூ இட் இன்னைக்கு ரெண்டையும். ஐ வில் ட்ரை டு புட் இட் இன்சைட் தி எல்எம்எஸ். ஓகே, வேற எனி அதர் queries, doubts? தோ இல்ல அப்படின்னா we can close. ஒரு இது இப்போ இன்னைக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் சொன்னதுனால when you try நீங்க எல்லாத்துலயும் போய் கை வைக்காதீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஐடியாக்கு. அதுல ரொம்ப ரெகுலரா ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்றது வந்து how to ஆர்டிகிள், அப்புறம் கம்பேரிசன் ஆர் ரிவ்யூ ஆர்டிகிள். ஓகே,
இல்லைன்னா இந்த பெஸ்ட் கைடு அப்படி இப்படின்னு சொல்றது, இல்லை லிஸ்டிக்கல்ஸ், இதெல்லாம் தான் ரொம்ப பரவலா நீங்க நிறைய இடத்துல பார்க்கக்கூடியது. அதுல ஹவு டு ஆர்டிகிள் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. தட் வில் பி ரொம்ப ஒரு பெஸ்டா இருக்கும். பிகாஸ் யூ ஆர் தட் கிவ்ஸ் யூ a feel of sharing something sensible to the people, அது whatever be the topic. Okay, அதனால நீங்க அத மைண்ட்ல வச்சுட்டு you can share. Okay, so shall we wind up? If everyone says okay, give me a thumbs up. Gideon da first thumbs up. Gideon jomununga, we'll close. இந்த செஷன்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அந்த வரை இன்னைக்கு 8 பேர் அசம்பிள் ஆயிருக்காங்க. உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுத்துருக்கோம். அந்த வரை இன்னைக்கு கத்துக்கிட்ட ஒவ்வொரு காரியங்களையும் அந்த வரை நாங்க அப்ளை பண்ணி சரியான டாபிக்ஸ் டைட்டில்ஸ் சூஸ் பண்ணி அந்த வரை என்ன டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் சூஸ் பண்ணணும், எழுதணும் என்ற எல்லாத்தையும் அந்த வரை நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது, கற்றுத்தர முடியாது. உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வழிகளை கத்த இடத்துல ஒப்புவி, அப்பொழுது உங்களுடைய யோசனைகள் உறுதிப்படும் என்று உங்களுடைய வசனம் சொன்னபடி இதெல்லாம் நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய யோசனைகள் உறுதிப்படட்டும். நாங்கள் என்ன ஆண்டவரே செய்யணும் அப்படின்ற ஆண்டவரே எங்களுடைய டிசையரை ஆண்டவரே நீங்க வாய்க்க பண்ணி அதை ஒரு ஆர்டிகிளா நீங்க கிரியேட் பண்ணுங்க. பிகாஸ் லார்ட், யூ ஆர் தி அல்டிமேட் கிரியேட்டர், யூ ஆர் தி அல்டிமேட் பெயிண்டர். You have designed, you have done everything perfectly at right time. ஆண்டவரே நீங்க உங்களை மாதிரி நேர்த்தியா எப்படி நீங்க செஞ்சீங்கன்னு ஆண்டவரே உங்களுடைய வசனம் சொல்லுதோ அது மாதிரி நாங்களும் நேர்த்தியா எல்லாத்தையும் செய்யக்கூடிய கிருபையை நீங்க தாங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் இன்னும் திட நம்பிக்கையை கொடுத்து நிறைய ஆர்டிகல்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நீங்க கிருபை தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நாங்க அடியெடுத்து வச்சிருக்கிறோம். ஆண்டவரே நாங்க செய்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Okay, right then. Stop the recording.